Hello everyone, welcome to Chennai Dream Institute. So 12th October குரிய current affairs பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிற நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐட்டம், நோபெல் ஃபார் ரிசர்ச் ஆன் வேஜஸ் அண்ட் ஜாப்ஸ். இது வந்து எக்கனாமிக்ஸ் நோபெல் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. கைடோ இம்பென்ஸ், ஜோஷ்வா ஆங்க்ரிஸ்ட் அண்ட் டேவிட் கார்ட். இந்த மூணு பேருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிசர்ச் ஒர்க் எந்த பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஹையர் மினிமம் வேஜஸ் டு நாட் மீன் லெஸ் ஹையரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது யூஸ்வலாக வந்து வேஜஸ் அதிகமாக இருக்குது, அதாவது மினிமம் வேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மினிமம் வேஜஸ் அவங்களுக்கு இருக்கிறது வழக்கமாக இப்போது ஒரு $4 இருக்குது அப்படின்னா அது $5 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த $5 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதில் கிடைக்கக்கூடிய ஹையரிங், அதாவது அதில் எம்ப்ளாய்மெண்ட்டே குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இவரோட ரிசர்ச்சு. அண்ட் இந்த ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறத இவர் ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ப்ராப்பர் ஒரு எக்கனாமிக் டேட்டா மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்காக தான் வந்து இவர் இந்த தடவை வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, அண்ட் இது வந்து நான் டைட்டில்லே எக்கனாமிக்ஸ் நோபெல் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து நொபெல் ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு எக்கனாமிக்ஸ் சயின்சஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிரான்ச்சாக நொபெல் ப்ரைஸ் வழக்கமாக அந்த மற்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், தென் நொபெல் பீஸ் ப்ரைஸ், தென் லிட்ரேச்சர் ப்ரைஸ், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைஸஸ்லாம் கொடுக்குற கமிட்டி வந்து எக்கனாமிக்ஸ் சயின்சஸ்க்கு ப்ரைஸஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக நமக்கு ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு கமிட்டி தான் வந்து இந்த எக்கனாமிக் சயின்சஸ் அவார்டு வந்து கொடுக்குது இன் மெமரி ஆஃப் ஆல்ஃப்ரட் நோபல். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எக்கனாமிக்ஸ் நோபெல் ப்ரைஸ் வந்து நம்ம மற்ற நோபெல் ப்ரைஸ் லிஸ்ட்டோட சேர்க்க மாட்டோம், ஜஸ்ட் பிகாஸ் வேறு ஒரு ஆர்கனைசேஷன் அவார்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இது வந்து நமக்கு ஆல்ஃப்ரட் நோபல் இருந்த டைமில் அவரோட வில்லில் மென்ஷன் பண்ணியிருந்தது, இதுதான் நோபெல் ப்ரைஸ் கொடுக்கணும், நோபெல் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணி நோபெல் ப்ரைஸஸ் வந்து நிறைய ஃபீல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தப்போ அதில் வந்து இது கிடையாது. நோபெல் ப்ரைஸில் வந்து மற்ற நோபெல் ப்ரைஸ்லாம் நமக்கு 1900s கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 1968 வெரி மச் லேட்டர் தான் எக்கனாமிக்ஸ்லையும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, எக்கனாமிக்ஸையும் ஒரு ஃபீல்டை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. பட் சேம் பிரின்சிபல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மற்ற நோபெல் ப்ரைஸஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதுபடி தான். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு 1900s கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது மட்டும் உங்களுக்கு 1968 தான் இன்ஃபரே பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த வருஷம் நமக்கு எக்கனாமிக்ஸ் நோபெல் ப்ரைஸ் 3 பேர் ஷேர் பண்ணுறாங்க, கைடோ இம்பென்ஸ், ஜோஷ்வா ஆங்க்ரிஸ்ட் அண்ட் டேவிட் கார்ட். ஓகே, அண்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைண்டிங்ஸ்னால என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு பாலிசி மேக் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா இவங்களோட ரிசர்ச் ஒர்க் வந்து அது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் தான். ஓகே, ஏதாவது ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய தியரியை வந்து இவங்க உடச்சிருக்காங்க. கரெக்டாக மினிமம் வேஜஸ் அதிகமாகுதுன்றப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குறைஞ்சிருது அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அந்த தாட்டை வந்து இவங்க ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ரிசர்ச் மூலமாக இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் ஃபர்தர் பாலிசி மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம், இந்தியா இன்வைட்டட் டு பிகம் ஃபுல்-டைம் IEA மெம்பர். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ரிலேட்டட் நியூஸ். இதில் வந்து ரீசெண்டாக நம்ம மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி IEA இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட டிரெக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம வந்து அதில் ஒரு அசோசியேட் மெம்பர் தான், அதுவுமே நம்ம 2017 தான் ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த IEA டிரெக்டரே வந்துட்டு நம்மளை இந்தியா வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைம் மெம்பர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பற்றின இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1973 ஆயில் கிரைசிஸ் வந்திருக்கும். நமக்கு குளோபல் லெவலில் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா அது வந்து நமக்கு ஈராக் இஷ்யூ நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே ஒரு பீக்கில் இருந்திருக்கும். அப்போ வந்து குளோபல் லெவலில் ஒரு ஆயில் ப்ரைஸஸ் தட்டுப்பாடு நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் இந்த எனர்ஜி ஏஜென்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வேலை என்ன, டு என்ஷூர் ரிலையபிள், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஓகே, ரிலையபிள், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. க்ளீன் எனர்ஜி இந்த இடத்துல நம்ம ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நாட் ஒன்லி கோல் ஆர் அதர் பெட்ரோல், இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு கேஸ் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி எல்லாமே வந்து இதில் வரும். ஓகே, அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் குளோபல்
லெவலில் ஒரு தேர்டு லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்தோம், நம்ம எவ்வளோ தூரம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அண்ட் இப்போது ரீசெண்டாக கோல் சப்ளை வந்து பயங்கர க்ரைசிஸில் போயிட்டுருக்கு, கோல் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறப்பே பார்த்தோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட் லார்ஜஸ்ட் எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஐஇஏ வந்துட்டு நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்னர் குளோபல் லெவலில். ஸோ இந்த ஏஜென்சியில் ஃபுல் டைம் மெம்பர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட். ஓகே, ஸோ வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட் வந்து நமக்கு ஐஇஏ ஆனுவலாக ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது போக நமக்கு ஃபர்தராக லைக் அந்தந்த நீட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ் பொறுத்து சம்டைம்ஸ் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் 2020 பார்த்தீங்கன்னா குளோபல் எனர்ஜி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று, எனர்ஜி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா COVID-19 இம்பேக்ட் வந்து குளோபல் எனர்ஜி டிமாண்டில் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஏன்னா லாக்டவுன் அப்போது எனர்ஜி தேவைகள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. யாருமே வந்து ஃபுல் லாக்டவுனில் எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ அப்போ வந்து எனர்ஜி தேவைகள் வந்து கம்மியாயிடுச்சு. அது வந்து லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லைனா மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. கரெக்டாக குளோபல் லெவல்லே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்ஷியல் லாக்டவுன் அப்படின்னு ஒரு சில கண்ட்ரிஸ் கொண்டு வந்தப்போ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி டிமாண்ட் கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு. தென் இப்போ அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட் 2020 ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு இந்தியா ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டும் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியா ஸ்பெசிஃபிக் அப்படின்னா லைக் இந்தியா எனர்ஜி ரிப்போர்ட், அந்த மாதிரி குளோபல் எனர்ஜி ரிவ்யூ அப்படின்னு நம்ம வந்து குளோபல் லெவல்லையும் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் இந்தியா லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்தியா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க நவ் அண்ட் தென். ஓகே, ஸோ மேஜராக வேர்ல்ட் லெவலில் நமக்கு வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட் நமக்கு இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக வந்துடும். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோபல் லீடர்ஷிப் ஹியூமனிடேரியன் அவார்ட் 2021. ஸோ குளோபல் லீடர்ஷிப் ஹியூமனிடேரியன் அவார்ட் இது வந்து நமக்கு யூஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ யூஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில், அந்த கவுன்சில் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் தேர் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் த குளோபல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் பேண்டமிக் ரெஸ்பான்ஸ். ஸோ பேண்டமிக்கை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க லைக் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் தேர் சிஇஓஸ். ஏன்னா சிஇஓஸ் தானே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஹெட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு, அவங்க எடுக்கிற ஆக்ஷன் தானே. ஸோ அவங்க பேண்டமிக் டைமில் எந்த அளவுக்கு அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஹியூமனிடேரியன் அவார்டு. ஓகே, ஸோ லீடர்ஷிப் ப்ளஸ் ஹியூமனிட்டி கம்பைன்ட். ஓகே, இது வந்து யூஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் கொடுக்குறாங்க. அண்ட் சோஃபார் இது வந்து நம்ம 3 சிஇஓக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலி ஸ்வீட் ஆக்சென்ச்சர் சிஇஓ அவங்களுக்கும், தென் ஐபிஎம்மோட சிஇஓ அரவிந்த் கிருஷ்ணா, அண்ட் தென் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ பிராட் ஸ்மித். ஓகே, இந்த 3 பேருக்கும் யூஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சிலோட குளோபல் லீடர்ஷிப் ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ 3 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சென்ச்சர், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், ஜூலி ஸ்வீட், அரவிந்த் கிருஷ்ணா, பிராட் ஸ்மித். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் நமக்கு தெரியும் ஆர்கியாலஜிக்கல் சைட். ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொன்னாலே அப்படியே ஆதிச்சநல்லூர் ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு தான் ஃப்ளோவில் சொல்லுவோம். ஸோ ஏன்னா அதில் வந்து நமக்கு 1876 ஆக்சுவலி இந்த சைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்த காலத்திலேயே யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்கள், டாக்டர் ஜாகோர். இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட், ஏன்னா நம்ம யூரோப்பியன்ஸ் கண்ட்ரோலில் இருந்தோம் அந்த டைமில். 1876 இவர் தான் இந்த ஆதிச்சநல்லூர் ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸ்கவேட் பண்ணி ஓகேப்பா இங்கே வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக எக்ஸ்கவேட் பண்ணால் நிறைய இந்தியா பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ வரைக்குமே இது வந்து ஒரு ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போது ரிசர்ச் இடையில பேண்டமிக் டைமில் ஸ்டாப் பண்ணியிருந்தது, இப்போ திருப்பி ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் 2020 நமக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டே வந்து ஆதிச்சநல்லூரில் ஒரு மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதில் ஃபைண்டிங்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமிரபரணி ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இது நமக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு யார் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா அண்ட் எந்த இயர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒர்க்கெல்லாம் ரெஸ்யூம் பண்ணுறதாகவும் ஃபர்தராக நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு மியூசியம் வந்து ஆதிச்சநல்லூரில் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் ரிலேட்டடான ஒரு மியூசியம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நொபேல் பீஸ் ப்ரைஸஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் மெடிசன்,
தென் லிட்ரேச்சர், தென் பீஸ். இந்த 5 ஃபீல்டில் மேஜராக கொடுப்பாங்க, இயர்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பீஸ் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மரியா ரெஸ்ஸா அண்ட் டிமிட்ரி மியூரட்டோவ். ஓகே, மரியா ரெஸ்ஸா அண்ட் டிமிட்ரி மியூரட்டோவ். இது வந்து இந்த லேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் 2 பேருமே சேம் ரீசன் தான். ஃபார் தேர் கரேஜியஸ் எஃபர்ட்ஸ் டு சேஃப்கார்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் த ஃபிலிப்பீன்ஸ் அண்ட் ரஷ்யா டிஸ்பைட் த்ரெட்ஸ். ஸோ அவங்களோட தைரியமான செயல்பாடு எதுக்காக? டு சேஃப்கார்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதை சேஃப்கார்ட் பண்ணி அதுக்காக போராடினவங்க அவங்கவுங்க கண்ட்ரியில், ஃபிலிப்பீன்ஸ், ரஷ்யா. ஓகே, ஸோ மரியா ரெஸ்ஸா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து லைக் கான்ட்ரவர்ஷியல் ஆன்டி ட்ரக் கேம்பெயின் ரிலேட்டட் நியூஸ் ஐட்டம்ஸ் வந்து இவங்க நிறையா கவர் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்கியான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இவங்க போராடியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் ஃப்ரீடம் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிலிப்பீன்ஸில் அவங்க நாட்டில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு பீஸ் ப்ரைஸ் இந்த தடவை. அண்ட் ஆல்சோ ஷேர்ட் வித் டிமிட்ரி மியூரட்டோவ். டிமிட்ரி மியூரட்டோவ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். ரஷ்யாவில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் அது. ஸோ அந்த டைமில் இவர் வந்து இவரோட கொலீக்ஸ் வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து இவரோட கருத்துக்களும் சரி ஒரு மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்குமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இது பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இது நிறைய த்ரெட்ஸ் 2 பேருமே சரி, 2 பேருமே அவங்கவுங்க ஃபீல்டில் இந்த மாதிரி இறங்கி செய்யும்போது நிறையாவே ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மக்களுக்காக தானே அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க பண்ணது எல்லாமே. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு பீஸ் ப்ரைஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் சியூக்கிரோ மினாபே அண்ட் கிளாஸ் ஹேசல்மேன். ஓகே, இவங்க 2 பேருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு ரிசர்ச் எதை பற்றி பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் த ஃபிசிக்கல் மாடலிங் ஆஃப் எர்த்ஸ் கிளைமேட் குவான்டிஃபைங் வேரியபிலிட்டி ரிலையபிளி ப்ரிடிக்டிங் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் ரிலேட்டடான ஒரு ஃபைண்டிங்ஸ்க்காக இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு இப்போது இல்லை, இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதுக்காக அவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எர்த்தோட கிளைமேட்டை வந்து புதுசாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மாடலிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் எப்படி கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து நமக்கு அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆகுறதுனால குளோபல் டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இதனால நம்ம கிளைமேட் சேஞ்ச் எப்படி ஆகுது அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சதுக்காக இவங்க 2 பேத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஜார்ஜியோ பாரிசி ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் இன்டர்பிளே ஆஃப் டிஸார்டர் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் அட்டாமிக் டு பிளானட்டரி ஸ்கேல்ஸ். இது வந்து ரொம்பவே லைக் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும். அட்டாமிக் டு பிளானட்டரி ஸ்கேல்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இல்லையா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபர்தராக நம்ம என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்விரான்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸுக்கு. ஓகே, ஃபிசிக்ஸில் 3 பேர் வாங்கியிருக்காங்க. 2 ஃபைண்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட், இன்னொன்று வந்து நமக்கு எப்படி வந்து ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸில் மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பெஞ்சமின் லிஸ்ட் அண்ட் டேவிட் மேக்மில்லன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏசிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலைசிஸ். உங்களுக்கு கேட்டலிஸ்ட் அப்படின்னா தெரியும். கேட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்போ அந்த ரியாக்ஷனை தூண்டுற விதமாக ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் அது வாட்டராக வந்து மாறணும் அப்படின்றப்போ ஒரு கேட்டலிஸ்ட் எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அது வாட்டராக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கேட்டலிஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு மெட்டல்ஸ் அண்ட் லைக் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் ஆர்கானிக் மாலிக்யூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் லைக் நேச்சுரல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆர்கானிக் அப்படின்ட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் அண்ட் என்சைம்ஸோட உதவி இல்லாமல் நேச்சுரலி நம்ம ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேட்டலிஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபைண்டிங்ஸ். ஸோ இவங்க கண்டுபிடிச்சது தான் ஏசிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலைசிஸ் அப்படிங்கிறது.
ஸோ மெட்டல்ஸ் என்சைம்ஸ் தவிர்த்து தேர்ட் கேட்டலைசஸாக இவங்க வந்து இந்த ஏசிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலைசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக நமக்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம மெட்டல்ஸ் பக்கம் போகிறதுக்கு அவசியம் இல்லாமல், ஏன்னா அதுலேயே சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. மெட்டல்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் இதில் தான் யூஸ் பண்ண முடியும். ஹெவியர் மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் அது ஃபர்தர் ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப டாக்ஸிக்கும் கூட. ஹெவியர் மெட்டல்ஸ் அப்படிங்கிறப்பவே நமக்கு நேச்சுரலி தெரியும் தே ஆர் வெரி டாக்ஸிக் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் என்சைம்ஸ்க்கும் அதே மாதிரி அதுக்கேற்ற பேக்லாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன, நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு இந்த மாதிரி மெட்டல்ஸ் மாதிரி நமக்கு டாக்ஸிக்காகவும் இருக்க போகிறதில்ல, இல்லை என்சைம்ஸ் மாதிரி அதில் இருக்கிற டிஃபால்ட் மாதிரி இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணதான் இந்த ஆர்கானோ கேட்டலைசஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு மெடிசனில் நொபெல் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டேவிட் ஜூலியஸ் அண்ட் ஆடம் பட்டாபுட்டியன். ஓகே, ஐ டோன்ட் நோ அபவுட் த ப்ரொனன்சியேஷன், பட் ஸ்டில் நமக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து யூஎஸ் பேஸ்டு தான். சாரி, ஓகே. ஸோ ரெண்டு பேருமே யூஎஸ் பேஸ்டு சயின்டிஸ்ட் தான். இவங்க வந்து என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா ரிசெப்டார்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் டச். நமக்கு ஹீட் ஃபீல் ஆகுது, நம்ம இப்போ ஒரு பாடியில் இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு அடுப்பில் வந்துட்டு சூடாக வச்சுட்டு நம்ம டக்குன்னு எடுக்கிறோம் அப்படின்னா சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீட்டு ஃபீல் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜ்லேருந்து ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி டச் பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீல் கிடைக்கிது இல்லையா. ஸோ அது எல்லாமே எப்படி கிடைக்கிது, எது வந்து அந்த நர்வ் இம்பல்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபைண்டிங்ஸ் தான். ஸோ அந்த ரிசெப்டார்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் டச் அதை தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சொமேட்டோ சென்சேஷன். ஸோ சொமேட்டோ சென்சேஷன் அப்படிங்கிறது நமக்கு டச் தான், சென்ஸ் ஆஃப் டச், டெம்பரேச்சர், பாடி பொசிஷன், இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொமேட்டோ சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அவங்க க்ரியேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக ஒரு ப்ராசஸ் அவங்களே உருவாக்கி நமக்கு வந்து அந்த சென்ஸை வந்து வர வச்சு ஓகே இப்போ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் டேவிட் ஜூலியஸ் அண்ட் ஆடம் ஃபார் த டிஸ்கவரிஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் டச். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்துல் ரஸாக் குர்னா. ஸோ அப்துல் ரஸாக் குர்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஜன்சிபார் அப்படிங்கிற ஒரு ஐலண்டில் பிறந்தவர். ஓகே, இந்த ஐலண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இந்தியன் ஓஷன் கீழே அப்படிங்கிறப்போ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட ஒரு பார்ட். ஓகே, ஸோ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட பார்ட் ஜன்சிபார் அப்படிங்கிற ஒரு ஐலண்டில் பிறந்திருக்காரு. எப்போனா 1948 அந்த டைமில். ஸோ அப்போல்லாம் நமக்கு வந்து பிரிட்டிஷ் காலனிஸ் தான் நிறையா ஜாஸ்தி, கரெக்டாக. ஸோ அப்போ அந்த டைமில் ஜன்சிபாரில் வந்து பிரிட்டிஷோட ஆக்குபேஷன் நிறையாவே இருந்திருக்கு. அண்ட் அங்கே நடந்த ஒரு ரெவல்யூஷனில் இவர் வந்து கலோனியல் பவருக்கு அகெயின்ஸ்டாக நடந்த ரெவல்யூஷனில் இவர் வந்து யூகேக்கு தப்பிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஒரு கலோனியல் பவர்லேருந்து ரெஜீம்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே அந்த கலோனியலிசம் ஃபோக்கஸில் தான் இருந்திருக்கு. ஸோ இவருக்கு அவார்ட் பாருங்கள் ஃபார் ஹிஸ் அன்காம்ப்ரமைசிங் அண்ட் கம்பேஷனேட் பெனிட்ரேஷன் ஆஃப் தி இஃபெக்ட்ஸ் ஆஃப் கலோனியலிசம் அண்ட் த ஃபேட் ஆஃப் தி ரெஃப்யூஜி இன் த கல்ஃப் பிட்வீன் கல்ச்சர்ஸ் அண்ட் காண்டினென்ட். ஸோ இவரோட ஒர்க் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, கலோனியலிசம் அதோட இஃபெக்ட் வந்து நம்ம அதோட இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கு அவங்களோட கண்ட்ரியில், அண்ட் ஆல்சோ ரெஃப்யூஜி கிரைசிஸ் இதனால் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இவர் வந்து இவரோட நாவல்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவரோட மேஜர் நாவல் அப்படின்னு பார்த்தோன்னா பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் 1990s இந்த நாவல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிறைய நாவல்ஸ் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பட் இப்போது இந்த வருஷம் தான் இவருக்கு வந்து நொபெல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ குளோபல் ரெஃப்யூஜி கிரைசிஸ் பற்றி இவரோட எழுத்துக்கள் வந்து அவ்வளோ விவரிப்பாகவும் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ரேசிசம் ரிலேட்டட் இஷ்யூஸும் இவரோட ஒர்க்ஸில் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஆஃப்ரிக்காவிலேருந்து நமக்கு யூகேக்கு அந்த டைமில் கலோனியல் டைமில் ஷிஃப்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ரேஷியல் ப்ரிஜுடிஸ் இருந்திருக்கும். தென் கலோனியல் மைண்ட் செட் வந்து இவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது, அதோட இம்பேக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ லிட்ரேச்சருக்கு அப்துல் ரஸாக் குர்னா வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, அண்ட் இந்த அவார்ட் நொபெல் ப்ரைஸஸ் நம்ம எக்கனாமிக் சயின்ஸஸ்க்கு என்ன யார் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நேச்சுரலி நமக்கு நொபெல் ஃபவுண்டேஷன் வந்து இது பண்ணுறதாகவும், அண்ட் இது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நார்வீஜியன் நொபெல் கமிட்டி, ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அண்ட் தி கெரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த 3 இன்ஸ்டிடியூட்டும் தான் கம்பைன் பண்ணி நமக்கு இந்த நொபெல் ப்ரைஸஸ்லாம் கொடுக்குது. எது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் மெடிசன், தென் லிட்ரேச்சர் அண்ட் பீஸ். ஓகே, ஸோ ஃபார் நம்ம இதெல்லாமே கவர் பண்ணியாச்சு. தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.